பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 33 அதிகாரம் 11 இவ்வாறாக கூறுகின்றது: ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக இருந்தனர். அவர்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மனைவியிடம் கணவன் தன்னுடைய அலுவலகத்தில் நடந்த எதையும் சொல்ல மாட்டான். தான் பார்த்த, உணர்ந்த, சிந்தித்த, ரசித்த எதையும் மனைவியிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டான். என் கணவர் என்னிடம் தேவைக்கு மட்டும் பேசுவார், வேறு எதையும் என்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் பழக்கம் அவருக்கு இல்லை என்பது மனைவி அவரை குறித்து கொடுக்கும் தகவல். ஆம், சில கணவர்கள் நல்லவர்கள்தான், அன்பானவர்கள்தான். ஆனால் மனைவியிடம் பேசிக்கொண்டிருக்கும் பழக்கம் இல்லாதவர்கள். அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இப்படியே இருக்கின்றனர். அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனை நேசிக்கின்றார்கள், தேவனுக்காக பல காரியங்களை செய்கின்றார்கள். ஆனால் தேவன் தங்களிடம் எதையாவது தனிப்பட்ட முறையில் சொல்லி அறிந்ததில்லை. அவர்கள் கர்த்தர் தங்களோடு இருப்பதாக சொல்கின்றனர். ஆனால் தங்களிடம் கர்த்தர் பேசின, பகிர்ந்து கொண்ட அனுபவம் எதுவும் இல்லை. அவர்கள் கர்த்தரை குறித்து அறிந்தவை யாவும் பாஸ்டர்களும் போதகர்களும் பேசினவையே. தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சத்தம் கேட்கும் அனுபவம் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இராது. சில கணவர்களுக்கு பேசி பழகும் பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். சில மனைவிகளும் அப்படி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் யாருடன் ஐக்கியமாய் இருக்கிறாரோ அவர்களோடு பேசுகிறவர். அவர் பேசும் தெய்வம். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் வழியை காண்பிப்பேன் என்று கூறும் தெய்வம். அவரோடு ஐக்கியமாயிருக்கிற எவரும் தங்களோடு தேவன் தனிப்பட்ட முறையில் பேசுவதை கேட்காமல் இருக்க முடியாது. கர்த்தர் பேசுகிறார் என்றால் காது கேட்க பேசுகிறார், சொப்பனத்தில் பேசுகிறார், தரிசனத்தில் பேசுகிறார் என்பதாகத்தான் இருக்கும் என கூற இயலாது. கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவில் பேசுகின்றார், நம்முடைய ஆவியில் பேசுகின்றார். சில விஷயங்களை நமக்குள் நாம் அறிய செய்கின்றார். சில விஷயங்களை நமக்கு உணர்த்துகின்றார். சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள செய்கின்றார். சில விஷயங்களை நாம் சரியாக யோசித்து அறிய செய்கின்றார். பிறருடைய பிரசங்கங்கள் மூலமாக மட்டும் அல்ல, நம்மோடு தனிப்பட்ட முறையில் இவ்விதம் செயல்படுகின்றார். 1000 போதகர்கள் பேசி கேட்டாலும் ஆண்டவரின் சத்தம் இருதயத்தில் கேட்டால்தான் வாழ்க்கை மாறும். ஆமேன்.